Hello friends, welcome to Learners Forum. இந்த வீடியோல நம்ம next டாபிக் ஆன analog filter design பத்தி பார்க்கலாம். So இதுல நமக்கு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து Butterworth approximation, செகண்ட் வந்து Chebyshev. So first Butterworth filter பத்தி பார்க்கலாம். ஜென்ரலா இந்த Butterworth filterல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியல் லோ பாஸ் ஃபில்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இதை நம்மளால பிசிக்கலா ரியலைஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம இந்த Butterworth Chebyshev filtersக்கே வந்து நம்ம போறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதனுடைய மேக்னிடியூட் ஸ்கொயர்ட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஹெச் ஆஃப் ஏ ஒமேகா ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/1 பிளஸ் ஒமேகா பை ஒமேகா சி பவர் 2n அப்படின்னு இருக்கும். இதுல n ரெப்ரசன்ஸ் ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர் அண்ட் ஒமேகா சி அப்படிங்கிறது வந்து கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அதாவது 3 dB கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியோடைய வேல்யூ. இந்த பட்டர்வர்த் ஃபில்டருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இட் இஸ் க்ளோஸ் டு தி ஐடியல் ரெஸ்பான்ஸ் வென் த ஆர்டர் இஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ நமக்கு ஒரு இன்க்ரீஸ்டு நம்பர் ஆஃப் என் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக இருக்க ஐடியல் ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே கிடைக்கிற இந்த ஃபில்டருடைய கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். செகண்ட் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் வந்து மோனோட்டானிக்கா ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது நமக்கு கிராஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதனுடைய ஸ்கொயர்ட் ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 0.5 when the normal frequency is equal to the cutoff frequency for all the possible values of n. ஸோ இந்த பேஸ் பண்ணி கூட நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து சில நேரத்துல கேட்கலாம். அதாவது n வேல்யூ என்னவா இருந்தாலும் சரி நமக்கு ரெண்டு ஃப்ரீக்வன்சி வந்து ஈக்குவலா இருக்கும் போது இதனுடைய மேக்னிடியூட் ஸ்கொயர் ஃபங்க்ஷன் வந்து 0.5க்கு ஈக்குவலண்டா கிடைக்கும். So இந்த analog transfer function உடைய poles value என்ன அப்படின்னா pk is equal to plus or minus cutoff frequency e power j 2k plus n plus 1 into pi divided by 2n. k ஓட வேல்யூ 0ல இருந்து n minus 1 வரைக்கும் ரேஞ்ச் ஆகும். ஸோ இந்த pk ஓட வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிளைனோட லெஃப்ட் ஹாஃப்ல தான் வந்து லை ஆகும். இந்த போல்ஸ் ஆஃப் பட்டர்வர்த் ஃபில்டர் வந்து இட் லைஸ் ஆன் சர்க்கிள் ஆஃப் எஸ்பிளைன். ஸோ பட்டர்வர்த்க்கும் செபிஷேவுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். ஸோ எஸ்பிளைனுடைய ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்க்கிள் லை ஆச்சு அப்படின்னா அந்த போல்ஸ் வந்து நமக்கு பட்டர்வர்த்தோடைய போல்ஸா இருக்கும். அண்ட் இதே மாதிரி செபிஷேவ்ல பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து எலிப்ஸ்ல வந்து நமக்கு போல்ஸ் வந்து லை ஆகும். ஸோ இந்த ஃபில்டருடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை இப்போ நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ எப்பவுமே நமக்கு கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல இருந்து தான் கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து தான் நமக்கு தேவையான பாராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா AP less than or equal to modulus of HA of omega less than or equal to 1 and range வந்து பார்த்தீங்கன்னா 0ல இருந்து பாஸ்பேண்ட் ஃப்ரீக்வன்சி ஒமேகா பி வரைக்கும் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி இந்த மேக்னிடியூட் ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் ஏஎஸ் ஃபார் ஒமேகா எஸ், அதாவது ஸ்டாப் பேண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி. அதாவது இந்த ஏபி ஏஎஸ் அப்படிங்கிறது வந்து பாஸ் பேண்ட் அட்டெனுவேஷன் அண்ட் ஸ்டாப் பேண்ட் அட்டெனுவேஷன். அண்ட் இந்த ஒமேகா டேர்ம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பி அண்ட் எஸ் இருக்கிறது வந்துட்டு பாஸ் பேண்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஸ்டாப் பேண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ கொஸ்டின்ல நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்க நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நமக்கு 0.8 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுல இருந்து பாஸ் பேண்ட் அட்டெனுவேஷன் வேல்யூ 0.8 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்டாப் பேண்ட் அட்டெனுவேஷன், பாஸ் பேண்ட் ஃப்ரீக்வன்சி, ஸ்டாப் பேண்ட் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கிறது இந்த ஜெனரல் ஃபார்மேட்ல இருந்து தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்த்த பாஸ் பேண்ட் அட்டெனுவேஷன் அண்ட் ஸ்டாப் பேண்ட் அட்டெனுவேஷனோட ஃபார்முலா என்னன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1/√(1 plus epsilon square and as is equal to 1/√(1 plus delta square. ஸோ நமக்கு கொஸ்டின்ல வந்துட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்சிலான் ஆர் டெல்டா வேல்யூ கொடுத்துட்டு இதுல இருந்து அட்டெனுவேஷனை கால்குலேட் பண்ண சொல்லலாம். இல்லைன்னா அட்டெனுவேஷனை கொடுத்துட்டு இதுல இருந்து நமக்கு எப்சிலான் அண்ட் டெல்டா வேல்யூஸை கால்குலேட் பண்றதுக்கு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்து இந்த கான்ஸ்டன்ஸை பேஸ் பண்ணி பட்டர்வர்த் ஃபில்டருடைய ஆர்டரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா n is equal to log of square root of 10 power 0.1 into as minus 1 divided by 10 power 0.1 ap minus 1 divided by log of omega s divided by omega p. ஸோ ஃபார்முலா தான் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கும். பட் கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சிம்பிளான வேல்யூ மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்டெனுவேஷன்ல நமக்கு இங்க ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் டெல் அண்ட் எப்சிலான் இங்க பார்த்து இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா
10 power 0.1 as minus 1 வந்து நம்ம டெல்டா அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஏன்னா இதுல இருந்து நமக்கு இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு இந்த டெல்டா வேல்யூ கிடைக்கும். அதுதான் நம்ம இங்க ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். அண்ட் அதே மாதிரி இங்க எப்சிலானுக்கு பதிலா நம்ம இந்த டினாமினேட்டரை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா டிவைடட் பை லாக் ஆஃப் ஒமேகா எஸ் டிவைடட் பை ஒமேகா பி அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு இந்த மாதிரி சிம்பிளா இருக்கிற மாதிரி ஃபார்முலாஸ்ல யூஸ் பண்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் மெஜாரிட்டியா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இப்போ இதுல இருந்து கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூவை வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1/2 into omega p by epsilon power 1/n plus omega s divided by delta 1/n. இதுல n value and frequency values எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலைஸ்டா பட்டர்வர்த் ஃபில்டரை வந்து நம்ம ப்ரோட்டோடைப் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன்ல நமக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ நமக்கு 1 radian per second அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ல சிஸ்டமுடைய ஃபங்க்ஷனை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா சி பவர் என் டிவைடட் பை நமக்கு இங்க ஒரு பாலினாமியலா கிடைக்கும். அதாவது என் வேல்யூவை பொறுத்து நமக்கு இந்த பாலினாமியல் வந்து வேரி ஆகும். ஸோ இந்த ஜெனரல் ஃபார்மை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த என் வேல்யூஸ்ல வந்து நமக்கு என்னென்ன வேல்யூஸ் பாசிபிலிட்டிஸ் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நான் முதல்ல சொல்லியிருந்தேன் எப்சிலாங் அண்ட் ஏபிக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்சிலாங்க வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.1 AP minus 1 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம் பவர் 1/n க்கு. அதே மாதிரி டெல்டா வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாப் அட் அட்டெனுவேஷனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அதாவது சிஸ்டம் ஃபங்க்ஷனை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ட் ஃபார்ம்ல நம்ம எழுதும் போது ஒமேகா சி பவர் n டிவைடட் பை s minus s1 s minus s1 கான்ஜுகேட் அதே மாதிரி s minus s2 s minus s2 கான்ஜுகேட் அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம யூஸ்வலா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது போல்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிருப்போம் s1 s2 s3 அப்படின்னு. ஸோ அதனுடைய கான்ஜுகேட் வேல்யூஸை எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து கிடைச்சிடும். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் எண்ணுக்கு நமக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வேல்யூஸ் தான் வந்து எழுதியிருக்கேன். இதுக்கு மேலே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் 4 நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதுமானது. n வந்து 1 இருக்கும்போது நமக்கு டினாமினேட்டரோட வேல்யூ s plus 1 அப்படின்னு கிடைக்கும். n வேல்யூ 2 இருக்கும்போது s square plus root 2s plus 1, 3 இருக்கும்போது s square plus s plus 1 into s plus 1 and 4 இருக்கும்போது நமக்கு இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ நம்ம ஆர்டர் வந்து கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ s is equal to n is equal to 2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா அந்த n வேல்யூக்கு ஏற்ற பாலினாமியல் நமக்கு இங்க கிடைச்சிருக்கும். ஸோ இதை நம்ம டினாமினேட்டர்ல ரீப்ளேஸ் பண்ணிட்டு நமக்கு என்ன போல்ஸ் கிடைக்குதோ அந்த போல்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்த்த கான்செப்டை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் டிசைன் அ பட்டர்வர்த் ஃபில்டர் ஃபார் நமக்கு இங்கே ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க 0.8 less than or equal to HA of S less than or equal to 1 for 0 to 1000 Hz and அதே மாதிரி it is less than or equal to 0.2 for greater than 5000 Hz. ஸோ இந்த ஈக்குவேஷனையும் நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷனையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பாஸ்பேண்ட் உடைய அட்டெனுவேஷன் வேல்யூ AP 0.8 அப்படின்னு கிடைக்கும் and ஸ்டாப் பேண்ட் உடைய அட்டெனுவேஷன் 0.2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ்ல கம்பேர் பண்ணும்போது இங்க நமக்கு ஹெர்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேல்யூ வந்து FP ஒமேகா கிடையாது. ஸோ FP வேல்யூ பாஸ்பேண்ட் ஃப்ரீக்வன்சி டைரக்டா 1000 Hz அண்ட் அதே மாதிரி ஸ்டாப் பேண்ட் ஃப்ரீக்வன்சி நமக்கு 5000 Hz அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஆனா நமக்கு ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணும்போது Fக்கு பதிலா நம்ம ஒமேகா தான் சப்ஸ்டியூட் பண்ணிருப்போம். ஸோ இதுல இருந்து ஒமேகா P கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா it is equal to 2 pi into FP. 2 pi into FP ஓட வேல்யூ நமக்கு இங்க 1000 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ 2 pi into 1000 2000 pi radians per second அப்படின்னு இப்போ நமக்கு in terms of radians per secondல கிடைச்சிரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒமேகா S எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is equal to 2 pi into FS. FS வேல்யூ நமக்கு 5000 அப்படின்னு இருக்கு. ஸோ 2 pi into 5000 10,000 pi radians per second அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸை நம்ம இப்போ கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் த ஃபில்டரை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஆர்டர் ஃபார்முலா என்னன்னு பார்த்திருந்தோம் அப்படின்னா n is equal to log of 1 by as square minus 1 divided by 1 by ap square minus 1 divided by log of omega s divided by omega p. ஸோ நம்ம டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ்ல பார்த்திருப்போம். AS வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் டெசிபல்ஸ்ல பார்த்திருப்போம், லாக் வேல்யூஸ்ல பார்த்திருப்போம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் இருக்கு.
சோ இதுல எந்த ஃபார்முலா வேணா நம்ம எடுத்துக்கலாம். ப்ரொவைடட் நமக்கு என்ன டேட்டாஸ் குடுத்திருக்காங்களோ அத பொறுத்து இருக்கிற ஃபார்முலாஸ வந்து நம்ம பிக் பண்ணிக்கணும். சோ இங்க நமக்கு AS, AP அண்ட் ஒமேகா S, ஒமேகா P வேல்யூ தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த ஃபார்முலாவை எடுத்துட்டு இதுல AS, AP, ஒமேகா S, ஒமேகா P க்கு பதிலா நம்ம இங்க ரீப்ளேஸ் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1.167 அப்படின்னு கிடைக்கும். சோ என்ன வேல்யூ கிடைச்சிருக்கோ அதுல இருந்து நெக்ஸ்ட் ஹையஸ்ட் இன்டிஜர் வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். சோ அப்ப நமக்கு n is equal to 2 அப்படின்னு ஆர்டர் ஆஃப் த ஃபில்டரா கிடைக்கும். செகண்ட் பாராமீட்டர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதனுடைய ஃபார்முலாவையும் நம்ம பார்த்தோம். இதுல நம்ம ஒமேகா பி ஒமேகா எஸ்க்கு பதிலா கிடைச்சிருக்க வேல்யூஸ் 2005 10,005 ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அண்ட் ஏபிஏஎஸ்க்கு பதிலா 0.8 0.2 அண்ட் எண்ணுக்கு பதிலா ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர் 2. ஸோ 1/2 into 2 1/4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3417.75 ரேடியன்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். ஸோ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நம்ம எதுக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அடுத்தது போல்ஸ் கால்குலேட் பண்ணும்போது இங்கே ஒமேகா சி வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பிகே இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஒமேகா சி வேல்யூ நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கோ அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இ பவர் ஜே 2k plus n வேல்யூ என்ன நமக்கு இங்க கிடைச்சது 2 கிடைச்சது. ஸோ 2 plus 1 நமக்கு 3 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் டிவைடட் பை 2 into n வேல்யூ 2. ஸோ அது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு pk is equal to plus or minus 10724.5 அதாவது 3413.75 நம்ம இன்னுமே வந்து எழுதிக்கலாம். into e power j n வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறமா 2k plus 3 pi by 4 அப்படின்னு கிடைக்கும். n வேல்யூ 2 அப்படிங்கிறதுனால 2 minus 1 1ன்னு கிடைக்கும். ஸோ 0 and 1 தான் நமக்கு பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் k-வா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் k is equal to 0 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல நம்ம k is equal to 0 அப்ளை பண்ணோம்னா e power j 3 pi by 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ e power வேல்யூவை நம்ம in terms of cos and sine ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ காஸ் பிளஸ் ஜே சைன் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூவா நமக்கு ஃபர்ஸ்ட் போல் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி கே இஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு செட் ஆஃப் வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ பிளஸ்ல ஒரு வேல்யூ மைனஸ்ல ஒரு வேல்யூ அண்ட் அதே மாதிரி இங்க கிடைச்சிருக்கும். ஸோ இது 4ஐயும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவான 7583 plus J7583 வந்து இந்த வேல்யூ கூட கான்ஜுகேட்டா இருக்கு. ஸோ இந்த கான்ஜுகேட் வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் S1 and S1 ஸ்டார் அப்படின்னு. இதுல இருந்து நம்ம சிஸ்டமுடைய ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும் which is equal to omega c power n divided by factored form of polynomials. ஸோ omega c வேல்யூ n வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. எந்த வேல்யூக்கு நமக்கு கான்ஜுகேட் இருக்கோ அந்த வேல்யூவை எடுத்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு சிம்பிள் ஃபேக்டரா எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் இந்த மாதிரி கிடைக்கும். சோ இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் வைஸா சால்வ் பண்ணணும். இது வந்து செமஸ்டர் டைப்புக்கு. ஆனா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பாராமீட்டர் ஒரு டேட்டாஸை கொடுத்துட்டு நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணி சால்வ் பண்ற மாதிரி தான் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்ல அப்படின்னா n வேல்யூ கொடுத்துட்டு அதுல இருந்து ஃபில்டருடைய ஆர்டரை பொறுத்து நமக்கு என்ன பாலினாமியல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு.